ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டைல் பை ஆன்சர் வித் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மென்ஸ் ஷர்ட் வந்து கட்டிங் பண்ண போகிறோம். ஃபுல் ஷர்ட்டு. இந்த ப்ரொசீஜரை வச்சு நீங்கள் எந்த சைஸாக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் தாராளமாக ஃபாலோ பண்ணி கட்டிங் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் ஜெனுவனான கண்டென்ட்ஸ் மட்டும் அப்லோட் ஆகும். எந்த காரணம் கொண்டும் உங்கள் வேல்யூபிள் டைம் வேஸ்ட் ஆகாது. அதுக்கு முன்னால் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டடாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் ஷர்ட் கட்டிங் பண்ணுறதுக்கு நான் 2.5 மீட்டர் வந்து ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அந்த பட்டி பக்கம் 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். பாருங்கள், மேல் பக்கத்தில் இருந்து பாட்டம் அளவு வந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். கீழே மடிக்கிறதுக்கு ஹைட்டு வந்து 30 இன்ச்சு. 30 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். ஷோல்டருடைய அளவு வந்து 20 இன்ச்சு. கரெக்டாக 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கிறேன். பாருங்கள், காலர் சைஸ் வந்து 15 இன்ச்சு. நான் 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். காலர் அளவு என்ன வருதோ அதை 5ஆல் டிவைட் பண்ணி நெக்குடைய மார்க் பண்ணணும். 15 காலர் சைஸு. நான் 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஷேப் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், ஷோல்டர் டவுன் 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன். பாருங்கள், முக்கியமான அளவு செஸ்ட்டுடைய அளவு வந்து 34 இன்ச்சு. அது 4ஆக பிரித்து 8.5க்கு மார்க் பண்ணுறேன். ஆமோல் இறக்கம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷர்ட்டில் வந்து செஸ்ட் அளவு என்ன வருதோ அது 4ஆக பிரித்து வைக்கணும். 34 இன்ச்சு செஸ்ட்டு. அது 4ஆக பிரித்தோம்னா 8.5 இன்ச்சு கிடச்சிது. 8.5 இன்ச்சுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், செஸ்ட்டுடைய பிரெத்து மார்க் பண்ணுறேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஸ்ட்டுடைய அளவு வந்து 34. அதை வந்து 4ஆக பிரித்தோம்னா 8.5 கிடச்சிது. 8.5க்கு ஒரு மார்க் வச்சுட்டு 2 இன்ச்சு லூஸ் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 9.5 10.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். ஹிப்பு வந்து ஷேப்புக்காக நான் 1 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கேன். செஸ்ட்டுக்கும் கீழே டவுனுக்கும் நான் வந்து 10.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஹிப் சைஸ் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சி பெண்டு ஸ்கேலில் ஷேப் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஷர்ட் போட்டோம்னா ஃபஸ்ட் கிளாஸாக ஷேப் கிடைக்கும். ஆமோலுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு நம்ம வந்து ஷேப் கொடுத்துக்கலாம். பாருங்கள், ஆமோல் வர இடத்துல 1 இன்ச்சு உள் பக்கமாக நம்ம வந்து ஷேப் எடுத்துகிட்டு இந்த ஆமோல் ஸ்கேலில் ட்ரா பண்ணோம்னாக்கா ஃபஸ்ட் கிளாஸாக நமக்கு ஃபிட்டிங் கிடைக்கும், சுருக்கம் எதுவும் இல்லாமல். அந்த ஆமோல் வர இடத்துல மட்டும் 1 இன்ச்சு உள் வாங்கி நான் மார்க் பண்ணிவிட்டு ஷேப் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட்டு கட்டிங் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு முடிஞ்சிச்சு. நம்ம இப்போ பேக்கு கட்டிங் பண்ணலாம். பேக் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ரண்ட்டை விட பேக் வந்து 3/4 இன்ச்சு கம்மி பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். ஷோல்டர் எங்கே முடியுதோ அங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஷோல்டருடைய மார்க்கு பண்ணுறேன். ஷோல்டர் 20 இன்ச்சு, 10 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி ஆமல் ஸ்கேலில் நம்ம வந்து ஷேப் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு சுருக்கம் இல்லாமல் தெளிவாக வந்துடும். அதுக்காக தான் நான் ஆமல் ஸ்கேல் யூஸ் பண்ணுறேன். பேக் கட் பண்ணிக்கலாம்.
அந்த பட்டி போடுற இடத்துல 3/4 இன்ச்சு கம்மி பண்ணி பேக் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க. ஷோல்டரு அந்த கார்னர்லேருந்து ஷேப் எடுத்து நான் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு எடுக்கிறேன். ஃப்ரண்ட்டு பேக் நம்ம வந்து கட்டிங் பண்ணிட்டோம். யோக் பீஸ் பாருங்கள், யோக் பீஸ் வந்து துணி பேலன்ஸ் மீந்தது இல்லையா, அதுலேருந்து நான் வந்து எடுத்துருக்கிறேன். டபுளாக வந்து கட் பண்ணுறேன். ஷோல்டர் 20 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன். ஹைட் வந்து 5.5 இன்ச்சு வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்கு வந்து 3 இன்ச்சு வரும், ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி 2.5க்கு மார்க் பண்ணுறேன். நம்ம காலர் ஏற்றும்போது தேவைப்பட்டால் நம்ம கழிச்சிக்கலாம். கீழே டவுன் வந்து 1.5 இன்ச்சு கொடுக்குறேன். காலருடைய இறக்கத்துக்கு காலர் இறக்கம் 1.5 இன்ச்சு கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து 3.75க்கு மார்க் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த 3.75க்கும் அந்த 5.5க்கும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். ஷோல்டர் வர்ற இடத்துல நம்ம வந்து லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் சென்டருக்கு அர்க்காத் போட்டுக்கிறேன். பாருங்கள், டபுள் ஷோல்டர் நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து ஒரு 2 இன்ச்சு ஷேப் வர்ற மாதிரி நான் வந்து ஸ்ட்ரைட்டாக போடாமல் பெண்டாக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், கிராஸில். அப்போ தான் வந்து ஸ்லீவ் ஃபஸ்ட் கிளாஸாக உட்காரும். ஸ்லீவோட ஹைட் வந்து 21.5 இன்ச்சு, 21.5க்கு மார்க் பண்ணுறேன். ஒரு 1/2 இன்ச்சு பெண்டு பண்ணி தான் கீழே மார்க் பண்ணுறேன். பாருங்கள், அந்த ஆமலோட இறக்கம் வந்து 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு லைன் ஒன்று போட்டுக்கிறேன். எனக்கு வந்து ஆமோல் லூஸ் வந்து 20 இன்ச்சு தேவை, 10 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமோல் லூஸ் என்ன வருதோ அது டேப் பெண்டு பண்ணி நம்ம ஈஸியாக கொடுத்துடலாம். கை லூஸ் வந்து 12 இன்ச்சு, 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். அது இப்போ அந்த 6 இன்ச்சுக்கும் அந்த 20 இன்ச்சுக்கும் நம்ம வந்து ஸ்கேலில் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். அதாவது கை லூஸ் வந்து 12, ஆமோல் லூஸ் வந்து 20. இப்போ ஏதாவது நமக்கு வந்து ஷேப் கொடுத்துக்கலாம். ஸ்லீவுக்கும் ஒரு 3/4 இன்ச்சு கவர் தட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஷேப்பு போட்டோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சென்டருக்கு அர்க்காத்து, மார்க் மேலேயே நம்ம வந்து கட்டிங் பண்ணி ஸ்லீவ் தனியாக எடுக்கலாம். பாருங்கள், கவர் தட்டு 3/4 இன்ச்சுக்கு எடுக்கிறேன். அர்க்காத்து ஒன்று போட்டுக்கலாம் அடையாளத்துக்கு, அது ஃப்ரண்ட்டு. அதே மாதிரி பேக் பக்கத்தில் நம்ம வந்து ஓப்பன் எப்பவும் வைக்கணும். ஃப்ரண்ட்டு பக்கம் அதிகமாக இருக்கும், பேக் பக்கத்தில் கம்மியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 இன்ச்சுக்கு ஷேப் எடுக்கலாம். ஓப்பனு 5 இன்ச்சு ஓப்பன் வைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ஃபுல் ஷர்ட்டு கட்டிங் பண்ணியாச்சு. வீடியோவில் எதுனா டவுட்னா நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேற்கொண்டு நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் நீங்கள் சஜஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.